வெல்கம் டு சர்ச். யோவான் 1:17. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயின. நியாயப்பிரமாணம் கட்டளைகள் கிட்டத்தட்ட 613 கட்டளைகள் மோசேயின் வழியாக சீனாய் மலையில கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளையை பெற்று மோசே கீழே இறங்கிறதுக்குள்ள 3000 பேர் மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்க கொடுக்கப்படலை. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தினால பரிசுத்தமாக முடியாது. இதுவரைக்கும் உலகத்துல பிறந்த மனிதர்கள் யாருமே இதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்ததே கிடையாது. ரோமர் 3:23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். எல்லாருமே பாவம் செஞ்சாங்கன்னு தான் பைபிள் சொல்லு. பாவம் செய்யாத ஆளே கிடையாது இந்த உலகத்துல. அப்படி ஒரு ஆளை நம்ம ஃபைன் பண்ணவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ நியாயப்பிரமாணம் கட்டளைகள் 10 கட்டளைகள் எந்த மனுஷனையும் பரிசுத்தமாக்க கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் இங்க வேதத்துல வாசிக்கிறோம், ஏனெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் வழியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனா இயேசு தேவனுடைய குமாரன், அவர் தேவன். அவர் இரண்டாம் ஆளாகிய திருத்துவம். இங்க வேதம் சொல்லுது பாருங்க, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாகின. இப்போ சத்தியமும் கிருபையும் இயேசுவின் மூலமாக உண்டானது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதல் உடன்படிக்கை, அதாவது பழைய ஏற்பாடு, நியாயப்பிரமாணத்தினால ஏற்பட்டது. அது நியாயப்பிரமாணம். ஆனா புதிய உடன்படிக்கை கிருபையினால உண்டான பிரமாணம் அது. அப்போ கிருபைனா என்னான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இயேசுவின் மூலமாய் சத்தியமும் கிருபையும் வந்தது. சத்தியமும் கிருபையும் வந்தது என்று வேதம் சொல்லுது. அப்போ கிருபையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் ரெண்டாவது உடன்படிக்கை நமக்கு, நம்ம இப்போ ரெண்டாவது உடன்படிக்கையில வாழ்கிறோம், புதிய உடன்படிக்கையில வாழ்கிறோம். அந்த உடன்படிக்கையை நம்மளால சரியா புரிந்து கொள்ள முடியும். அந்த உடன்படிக்கையின்படி நம்மளால வாழ முடியும். அதனால கிருபைனா என்ன அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளணும். 3:24, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுவார்கள். இலவசமான அவருடைய கிருபை. கிருபை என்பது இலவசம். நம்ம உழைத்து வேலை செஞ்சு பெறுவது கிருபை இல்லை. கிருபை என்பது ஈவு. இட் இஸ் எ கிஃப்ட். அதை நீங்க இன்னும் அதை கிஃப்டா படிக்கணும் அப்படின்னா எபேசியர் 2:8, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. கிருபை என்பது என்ன? ஈவு. ஈவுனா என்ன? கிஃப்ட், இலவசம். அதை நம்ம ஏர்ன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதை நம்ம வேலை செய்து இல்லை உழைத்து அதை பெற வேண்டியது இல்லை. அது இலவசமாக அது கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களுடையதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ கிருபைனா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இருக்கிறீங்க பிரதர் அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய கிருபையினால் நல்லா இருக்கிறோம் அப்படின்றோம். அந்த கிருபை தான் என்ன? தகுதி இல்லாதவனுக்கு ஒரு தகுதியை கொடுப்பது தான் கிருபை. அதுவும் இலவசமாக தேவன் கொடுக்கிற தகுதி என்று வேதம் சொல்லுது. இன்னும் ஆழமா பார்ப்போம் கிருபையை. ஏன்னா கிருபையும் சத்தியமும் இயேசுவினிடத்துல இருந்து வந்தது, அவர் மூலமாய் உண்டானது என்று வேதம் சொல்லுது. அப்போ கிருபையின் வழியாகத்தான் நம்ம இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். இந்த கிருபையின் சத்தியத்தை நம்ம அறியாம கட்டளைகள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை கொண்டு நம்ம சத்தியத்தை அறிவோம்னா நாம மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாகவே இருப்போம். அவன் பாவம் செஞ்சுட்டான், இவன் பாவம் செஞ்சுட்டான், இவன் பாவத்துல நீங்க பாவத்துல இருக்கிறீங்களா, பரிசுத்தமா இருக்கணும், இப்படி எல்லாம் பேசுவாங்க. பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தம் 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 நிறைய பிரசங்கங்களை நம்ம கேட்டுட்டு வரும். நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறது தான் பரிசுத்தமே. ஆனா பைபிள் சொல்லுது, நம்ம ரோமர் 3:23 நம்ம வாசிச்சோம், இந்த உலகத்துல எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்று. பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது என்று ரோமர் 3:23 நம்ம வாசிச்சோம். அப்போ இந்த கிருபையை புரிஞ்சுக்கணும். யோவான் 8, இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவ்விடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். ஒலிவ மலைக்கு போறாரு. அவரை பார்த்த உடனே ஜனங்கள்லாம் வந்து அவருக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டாங்க. ஏன்னா இவர் போதிப்பார், நன்மையான காரியங்களை அவர் நமக்கு சொல்லி கொடுப்பார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவார். அதனால அவங்க எல்லாம் ஆர்வத்தோடு அவர் வந்திருக்கிறாரு தெரிஞ்ச உடனே அவருக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவர்கள் இவரை பிரசங்கம் பண்ண வச்சுட்டாங்க. பிரசங்கம் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி உட்கார்ந்துட்டாங்க. அவரை போக விட்டுறக்கூடாது அப்படின்னு உட்கார்ந்துட்டாங்க. அப்போது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவில் நிறுத்தினார்கள். இங்க கவனிக்க வேண்டியது, வேத பாரகர்களும் பரிசேயர்களும், வேற எந்த பேரையும் சொல்ல எழுதப்படல. வேத பாரகர், வேதத்தை படித்தவர்கள், பரிசேயர்கள், கர்த்தருக்கு பணி செய்கிறவர்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்ணை பிடித்துட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனா சாதாரண மனுஷன் அந்த பெண்ணை பிடிச்சுன்னு வந்து நிறுத்தல, ரிலிஜியஸ் மேன். கவனிங்க, மதத்தை பின்பற்றுகிற மனிதர்கள், கடவுளுக்கு சேவை செய்கிறோம் என்று தங்களை காட்டிக்கொண்ட மனிதர்கள். கவனிச்சிங்களா? இவங்க கடவுளுக்கு சேவை செஞ்சாங்களான்றது கேள்விக்குறி. இந்த பரிசேயர் சதுசேயர்கள் எல்லாருமே இயேசு குறிப்பிடப்படும் போது அவர்களை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்ற, வெளிப்புறமா பார்த்தீங்கன்னா பரிசுத்தமா இருக்கிறாங்க. கல்லறை பாருங்க, வெளியே பாருங்க, டைல்ஸ் எல்லாம் போட்டு சுத்தம் பண்ணி பூலாம் வச்சு அப்படியே கிளீனா இருக்கும். ஆனா அதை நோண்டி பாருங்க, அதுக்குள்ள புழுவும் பூச்சும் எலும்பும் மண்டை ஓடும் தான் இருக்கும். அதே போலதான் இவங்களோட இருதயம் ரொம்ப கெட்டதா இருக்குதுன்னு இயேசு சொல்றார். கல்லறைக்கு ஒப்பிடுறார். வெளிவேடக்காரர்களே அப்படின்றார், வேஷம் போடுகிறவர்களே அப்படின்றார். இவங்க தான் கடவுளுக்கு பணி செய்யறாங்க. இந்த மனிதர்கள் தான் இந்த பெண்ணை கொண்டு வந்து இயேசுவின் முன்னாடி நிறுத்துறாங்க. நல்லா கவனிங்க, விபச்சாரத்துல கையும் களவுமாக பிடிச்சோம் அப்படின்றாங்க. அப்படி பிடிச்சவங்க ஆணை கொண்டாந்தவங்கள பாருங்க, விபச்சாரம் பண்ணான அவனை பிடிச்சுன்னு வந்து நிறுத்தினாங்களா பாருங்க. பெண்ணை மட்டும் தான் கொண்டாந்து அதுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க.
இதுதான் மதம், ரிலிஜன். ஒரு மனுஷன் மதத்துல இருக்கிறானா அவன் மதவாதியா இல்ல ரியலா ஆவிக்குரிய மனுஷனான்றது இந்த யோவான் 8 இந்த விஷயத்தை வாசிங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். இயேசு வாழ்ந்த காலத்துல பரிசேயர்களையும் வேதபாரர்களையும் எதிர்த்தார் அவர். சரி சரி, நீங்களாம் நல்லா கடவுளுக்கு ஊழியம் செய்றீங்க, நீங்களாம் ஊழியக்காரர்கள் அப்படின்னு அவர் அங்கீகரிக்கல. இதே யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், உங்கள் பிதா பிசாசினால் உண்டானவன், நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாக்கள் பிசாசு அப்படின்றார். பிசாசோடு இவர்களை இயேசு கம்பேர் பண்றத நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனா இவர்களை பார்த்தீங்கன்னா இவங்க தான் கடவுளுக்கு ஊழியம் செய்கிற மாதிரி இருக்கிறாங்க, பரிசேயர்கள் சதுசேயர்கள். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டால் இவங்க தான் புடிச்சுன்னு வராங்க. விபச்சாரம் செய்யும் போது வீட்டுக்குள்ள பூந்து அந்த இடத்துல பூந்து அவளை கையும் களவுமாக பிடிச்சு இட்டுன்னு வராங்க. இவர் என்ன பதில் சொல்றாரு? நாங்களாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறோம்ல, இவர் கடைபிடிக்கிறாரான்னு பார்ப்போம். அதாங்க பாயிண்டே. ஏன்னா இவங்க நியாயப்பிரமாணத்தெல்லாம் படிச்சு கரைச்சி குடிச்சு அதை கடைபிடிக்கிற மாதிரி நடிக்கிறார்கள். இன்னைக்கும் பரிசேயரும் சதுசேயரும் சபைகள்ல இருக்கிறார்கள். போதகர்களாகவும் விசுவாசிகளாகவும் மூத்த சகோதரர்களாகவும் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி ஆட்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த படிச்சிங்கனாலே விளங்கிடும். ஏன்னா இது புதிய உடன்படிக்கை. இயேசுவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் வந்தது. புரியுதுல? சத்தியத்தை நான் புரிஞ்சுக்கினா சத்தியம் எனக்கு தெரியும், ஆனா கிருபைன்னா என்னன்னு தெரியலன்னா அது விளங்கலன்னு அர்த்தம். இன்னும் கிருபை கிருபை அப்படின்றீங்க, அப்போ பாவம் செஞ்சுனே இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது நான் கிருபை, கடவுள் நம்ம செய்யறதுக்கெல்லாம் மன்னிச்சுனே இருப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா நீங்க புரிஞ்சுங்க. அவங்க கேள்வி கேட்குறாங்கனால கிருபையை பற்றி, கிருபனால என்னான்னு தெரியல, அவங்களுக்கு கிருபனால என்னான்னு புரியல. புரியுதுங்களா? இவங்க நம்மளே ஒரு பாயிண்ட்டை கொண்டாந்து மடக்குறாங்க. என்ன மடக்குறாங்க? அப்போ நீங்க லைசன்ஸ் கொடுக்குறீங்களா பாவம் செய்யறதுக்கு அப்படின்னு மடக்கி நம்ம வாயை மூடுறதுக்காக அவங்க பண்ற விஷயம் தான் இது, வேற எதுவும் இல்லை. இவங்க தெளிவை பெற்றுக்கின்னு தெளிந்து போய் அப்படியே அறிவு மார்க்கத்தை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மாறி அப்படியே ஒரு வழியில நடக்கிறோம் அப்படின்றதுக்காக கேட்கறது இல்லை. நம்ம வாயை எப்படியாச்சும் மூடலாம். அப்போ பாவம் செஞ்சுக்கினே இருப்பீங்களா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்மள பார்த்து நீங்க பாவம் செய்யறீங்களா பிரதர், பரிசுத்தமா இருக்கிறீங்களா பிரதர், பரிசுத்தத்தை காத்துங்க அப்படின்றவங்களாம் இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க. பார்த்த உடனே சொல்லுவாங்க பாருங்க, நம்மளை பார்க்கும்போதே சபைக்கு போறவங்க தான் நம்மளை பார்த்த உடனே பரிசுத்தமா இருக்கிறீங்களா பிரதர், பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானது பிரதர், வேதம் பரிசுத்தத்தை பத்தி என்ன சொல்லுது பிரதர் அப்படின்றவங்க. நான் எப்பவுமே சொல்றேன், இந்த பரிசுத்தம் பரிசுத்தம் they have the worst demon inside them. என் அனுபவத்துல நான் சொல்றேன். இவங்களை கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அதை தான் நானும் சொல்றேன். நீங்கள் பொய்யின் பிதா, உங்கள் பிதா பிசாசா இருக்கிறான்றார். ஏன்னா இவங்களுடைய கண்ணோட்டம்லாம் பரிசுத்தமா ஒரு மனுஷன் இருக்கிறானா எதையாவது ஒண்ணு சொல்லி அவனை குறை கண்டுபிடிச்சு அவனை 2 தட்டு தட்டணும். அவனை தட்டுறதன் வழியா நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், என் பேச்சை நீ கேட்கணும் அப்படின்றது அவங்களோட ஐடியாலஜி. இவங்களோட பரிசுத்தத்தை இவங்க பிள்ளைங்கிட்டயோ மனைவிகிட்டயோ கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லிடுவாங்க உங்க பரிசுத்தத்தை. கொஞ்ச நாள்ல வெளியே வந்துடும் உங்க பரிசுத்தம்லாம், நான் பாத்துக்கிறேன். அதனாலதான் சொல்றேன். அவங்களா இப்படி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவர்கள் இருப்பாங்க. ஏன்னா பரிசேயரும் சதிசேயரும் அவங்களோட தொழிலே என்னன்னா வேதத்தை வாசி தாங்கள் பரிசுத்தமா இருக்கிறோம், நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறது. அதனால தாங்கள் ஏதோ மெரிட்டை அடைஞ்சிட்டோம் அப்படின்வாங்க. இவங்களெல்லாம் இந்த மாதிரி போதகர்ல ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பாவத்தை பத்தியே நிறைய பேசுவாங்க. நீ பாவம் செய்யறியா, அதே பெருசா பேசி
கர்த்தர் உன்னை தண்டிப்பாரு, உன்னை இது பண்ணுவாரு, அது பண்ணுவாருன்னு. ஆனா ரோமர் 3:23 சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்று. மறுபடியும் வாசிச்சிடலாம். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, தேவனுடைய மகிமை அற்றவர்களானார்கள். எல்லாரும் பாவம் செய்து, பாவம் செய்துன்னுலாம் சொல்ல, எல்லாரும் பாவம் செஞ்சு. இந்த பரிசேயரும் சதுசேயரும் இந்த பொண்ணை கூட்டின்னு வந்து வைக்கிறான். இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பிரசவம் பண்ணும் போதெல்லாம் இந்த இது பிரசவம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 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 விஷயத்த பிரசவம் பண்ணும்போது இந்த பரிசேயரும் சதுசேயரும் அந்த கட்டளையை படிச்சுன்னே இருக்கிறாங்களா, அது மற்றவங்களுக்கு தான், தங்களுக்கு இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. நாம எப்படி வேணா இருந்துக்கலாம், நம்ம எப்படி வேணா வாழலாம், நம்ம தான் கடவுளுக்கு இருக்கிறோமே. நம்ம பலகீனத்தை கர்த்தர் புரிஞ்சுக்குவாரு. அப்ப நம்ம பலகீனத்தை கர்த்தர் புரிஞ்சுக்கும் போது மற்றவருடைய பலகீனத்தை கர்த்தர் புரிஞ்சுக்க மாட்டாரா? இங்க இயேசு பாருங்க, அருமையாக ஒரு விஷயத்தை டீல் பண்றாரு. அது வேற யாராலும் இந்த உலகத்துல இதை டீல் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசேவின் நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையாய் இருக்கிறதே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். ஏன்னா இவர் கிருபையை பற்றி போதித்திருக்கிறார். இவர் பாவிகளோடு உணவு அருந்தினார், பாவிகளோடு இருந்தாரு, பாவிகளை நேசித்தார். மனிதர்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை எதிர்த்தார ஒழிய, வெறுத்தார ஒழிய, மனிதர்களை அவர் வெறுக்கவே இல்லை. பாவிகளை அவர் கடுமையான சொற்களை கொண்டு பேசல. நீங்க நிறைய போதகர் பேசுறாங்க பாரு, அந்த மாதிரி பேசினாரா இது? பாவிகளை கிடையவே கிடையாது. இவங்க பாருங்க, இவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை கோட் பண்றாங்க. யோவான் முதல் அதிகாரத்திலே சொல்லிட்டாரு, இந்த அதிகாரத்தை எந்த அடிப்படையில எழுதுறன்றத அவர் சொல்றார். இயேசுவின் மூலமாக சத்தியமும் கிருபையும் நமக்கு உண்டானது என்று சொல்றார். அப்போ அதனாலேயே இந்த இன்சிடென்ட்டை எடுக்கிறார். இந்த பெண்ணை விபச்சாரத்துல இருந்து பிடிச்சுன்னு வராங்க பாருங்க, இந்த பெண்ணோட இதை எழுதுறார். இயேசு நிறைய போதித்தார், நிறைய அற்புதங்களை செஞ்சாரு. ஆனா மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிக் பண்ணாங்க. எல்லா அற்புதங்களும், இயேசு செஞ்ச எல்லா அற்புதங்களும் இந்த வேதத்துல எழுதப்படலை. எழுதப்படாத அற்புதங்கள் எத்தனையோ கோடியில இருக்கலாம் அவர் வாழ்ந்த நாட்கள்ல. பெஸ்டா பிக் பண்ணாங்க. ஆவியானவர் எதை சொன்னாரோ அதை தான் பிக் பண்ணாங்க. இங்க யோவான் வந்து இந்த இந்த இதை தான் ஆவியானவர் ஒரு வழியா பிக் பண்றாரு. இந்த இன்சிடென்ட்டை, இந்த கிருபையை நாம் புரிந்து கொள்வதற்காக. அந்த பெண்ணை விபச்சாரத்துல பிடிச்சி, எவ்வளவு கேடு கட்ட மனிதர்கள் பாருங்க. மனுஷன் பாவம் 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 அப்படின்றத அவன் ஒரு மனுஷனை பார்த்தாலே அவங்களுக்கு என்ன தோணும்லாம் தெரியாது. நீ பாவம் பரிசுத்தமா இருக்கிறியா, பரிசுத்தத்தை நீ காத்துக்கிறியா, நீ பாவம் செய்யாம இரு, இல்லைன்னா கடவுள் உன்னை தண்டிச்சிருவாரு, பரலோகத்துக்கு நீ போக மாட்ட அப்படின்னு சொல்ற கோஷ்டி இது. எவ்வளவு கேடு கட்ட இந்த பரிசேயர் சதுசேயர் எவ்வளவு கேடு கட்டவர்களாக, மதம் எவ்வளவு இவங்க மைண்டுக்குள்ள பாண்டேஜ். மதம்னாலே பாண்டேஜ் என்று அர்த்தம், அடிமைத்தனம். இவங்க சில காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி போதனைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. இங்க நீங்க பாருங்க, கல்லெறிந்து பாருங்க, ஒருத்தர் கல்லெறிந்து கொள்றதுன்றது ரொம்ப ஒரு மோசமான பனிஷ்மெண்ட். அது சாதாரண விஷயமே கிடையாது. கல்லால் அடிச்சு கொள்றது, துடிக்க துடிக்க அடிச்சு, எல்லாரும் அடிப்பாங்க, சும்மா கிடையாது. அதுல பரிசேயர் சதுசேயர் இவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. அதுக்கு பின்னாடி ஜனங்களை ஏவி ஒரு கூட்டம் கல் எடுத்து, கரிங்கல் எடுத்து அடிக்கிற மாதிரி அடிக்கும், அடிச்சே கொள்ளுவாங்க. இந்த வேதம் தான் சொல்லுது, கொலை செய்யாதிருப்பாயாக என்று. இவங்க பிடிச்சிட்டு வந்து முன்னாடி நின்று, இவங்களுக்கு வேதம் தெரியுது பாருங்க. பிரச்சனையே இந்த வேதம் சரியா தெரியாததுதான் பிரச்சனையே. நியாயப்பிரமாணம் கூட இவங்களுக்கு சரியா தெரியல.
அந்த நியாயப்பிரமாணத்தை இவங்க வாழ்க்கையில இவங்க அப்ளை பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா மற்றவர்கள் அவர்களால் புரிந்து கொண்டு இருக்க முடியும். எங்க பலகீனம் இருக்குது? அதுதானே பலிகள் கொடுக்கப்பட்டது இயேசுவின் முன் அடையாளமாக. அந்த பலிகள் தானே மனுஷனுடைய பாவங்களை பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கையில பாவமர கழுவுனது. அந்த ஒரு வருஷம் வரைக்கும் அது அவனை பரிசுத்தமா வைக்குது. இன்னொரு பலி அடுத்த வருஷம் செலுத்துற வரைக்கும் அவனை பரிசுத்தமா வைக்கிறது அந்த பலி. அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்படுகிறது. வரப்போறிய காரியம் அது. கல்வாரியில இயேசு அந்த ஆடாக பலியிடப்பட போகிறார் அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலையும் ஆட்டுக்கிடாவின் ரத்தம் அது ஒரு அடையாளமா இருந்தாலும் அந்த உடன்படிக்கையில அது அவர்களை பரிசுத்தம் பண்ணது என்று வேதம் சொல்லுது. இவங்க இந்த பலிகள் எல்லாம் விட்டுறது. ஏன்னா அது ஈஸியாய் நடந்து விடுகிறது. என்ன அது? அவன் பலியிட்டு ரத்தத்தை சிந்தி அவன் ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுறான். அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குது. மதம் என்பதே நம்மளை காம்ப்ளிகேட் ஆகிறது தான் மதம். காம்ப்ளிகேஷன்னா என்ன சொல்றது? சிக்கல் ஆக்குறது, குழப்பறது. இதுதான் மதமாக இருக்கிறது. சொன்னா கல் எறிந்து இவ்வளவு கொலை பண்ணும். அவங்களுக்கு இரக்கமே இல்லை பாருங்க. இரக்கம்னா என்னன்னே தெரியல. நாம செய்வோமா? அத நாம செய்ய மாட்டோம். இங்க இந்த கல் நெஞ்சம் எங்க இருந்து வருது? ரிலிஜன்ல இருந்து வருது, மதத்துல இருந்து வருது, கிறிஸ்துவ மதத்துல இருந்து வருது. கிறிஸ்துவ மதத்தை உண்டாக்கல, மார்க்கத்தை தான் உண்டாக்கினார். அதனால்தான் அவர் போதித்தார் நிறைய. இங்க சொல்றாரு பாருங்க, இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையாய் இருக்கிறதே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார். அவனை கேள்வி கேட்கிறான். யார? இயேசு. அவரை மடக்கணும்னு பாக்குறாங்க. ஏன்னா இவருடைய போதனையை இவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்க. பரிசேயரும் சதுசேயரும் அவர் போதிக்கும் போது அந்த மனிதர்களோடு இவங்களும் உட்கார்ந்துக்கிறாங்க. என்னத்தான் சொல்றாரு பார்ப்போம். சத்தியத்தை அறியறதுக்காக அவங்க வரல. இவர் ஏதாவது தப்பு பண்றாரா, இவரை பிடிப்போம். நமக்கு தான் நியாயப்பிரமாணம் எல்லாம் தெரியுமா. இவர் என்ன ஸ்கூல் வாத்தியாரா, இவர் ஹெட்மாஸ்டரா, இவர் நீ ஒப்பி அப்படின்னு சொல்றதுக்கு இவர் அப்படின்னா இவங்க அப்படி நினைச்சுக்கிட்டாங்க பொழுது. அவர்கிட்ட போன உடனே உனக்கு நியாயப்பிரமாணம்லாம் தெரியுமா, எல்லாத்தையும் சொல்லு பார்ப்போம். சரி, நீ உனக்கு எல்லாம் தெரியுதுராப்பா, ஃபுல் ஸ்டாப்ல இருந்து கமா வரைக்கும் கரெக்டா சொல்ற. நீ தான் ஆவிக்குரிய மனுஷன், நீ தான் நல்லவன் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து அனுப்புவாரு அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிற ஆட்கள் இவர்கள். நிறைய பேர் பைபிள் எடுத்துட்டு தங்களுக்கு இல்லைங்க, அது மற்றவங்களுக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இன்னைக்கும். அதனால அவர்கள் எதிர்க்க இருக்கிறவர்களை தீர்ப்பிடுகிறார்கள். பாவத்தை வச்சு பரிசுத்தத்தை வச்சு தீர்ப்பிடுகிறார்கள். பரிசுத்தம்னா என்னன்னு கேட்டு பாருங்க ஆவிக்குரிய மனுஷன்கிட்ட. யாராவது பதில் சொல்றாங்களா? பரிசுத்தம் பிரதர், பரிசுத்தம் வாங்க. அதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டாங்க. பரிசுத்தம் பிரதர். அதை விட இன்னும் ஆழமா போனா அவங்க என்ன சொல்ற? விபச்சாரம் செய்யாத, திருடாத, பொய் சொல்லாத அப்படின்றத சொல்லுவாங்களே ஒழிய அதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் பரிசுத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பரிசுத்தம்னா என்னன்னா சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்த்தர் எவ்வளவு பரிசுத்தமாக்குறாருல அதே மாதிரி நாம இருக்கிறது தான் பரிசுத்தம். கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறார், அதே போல நாம பரிசுத்தமா இருக்கணும்னா அது பரிசுத்தம். அவர் பரிசுத்தமா இருக்கிற மாதிரி நம்மளால இருக்க முடியுமான்றது நம்மளே நம்ம கேள்வி கேட்டு பார்ப்போம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு, கை தூக்குங்க பார்ப்போம். ஆனா பரிசுத்தத்தோட பிரசங்கத்துக்கு நம்ம விரோதமாக ஒரு பிரசங்கத்தை பண்ணோம்னா கிருபையில அவர்கள் 1000 கேள்வி கேட்பாங்க. ஆனா கடவுளை போல பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க அந்த பரிசுத்தத்துல இருக்கிறீங்களான்னு கேட்டா they won't have an answer. அவங்ககிட்ட பதிலே இருக்காது. இங்க கேட்கிறாரு பாருங்க இயேசு. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கு காரணமாக உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள்.
இயேசு குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். இங்க ஒலிவ மலை மேல இருக்கிறாரு, மணல்ல எழுதல, மலை கல்லுனால ஆனது, கல்லுல எழுதுறாரு, விரலினால எழுதுறாரு. நல்லா தெரிஞ்சுங்க. மலை கரிங்கல், அதுல விரல்னால எழுதுனா எழுத்து தெரியுமா பாருங்க? தெரியாது. ஆனா இயேசு அதுல எழுதுறாரு, எழுத்தா எழுதுறாரு. அங்க எழுத்து அந்த கல்லுல அவருடைய விரல் எழுதுது. ஏன்னா இவங்க படிச்சாங்கன்னு அதை பார்த்துட்டு திரும்பி போனாங்கன்னு கீழே நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா சீனாய் மலையில நியாயப்பிரமாணம் கல்லுல கொடுக்கப்பட்டது. இட் வாஸ் given in a tablet. கல்லுல கொடுக்கப்பட்டது. தேவன் தன் விரலினால எழுதி கொடுத்தாரு சீனாய் மலையில அந்த கல்ல. இங்க இவர் எழுதுறாரு கல்லுல. அன்னைக்கு கர்த்தர் யெகோவா எழுதினாரு நியாயப்பிரமாணத்தை. அதே தேவன் அதே விரலினால இங்க எழுதுறாரு. அவங்களுக்கு மறைமுகமா ஒரு பாயிண்ட சொல்றாரு, அப்பா நியாயப்பிரமாணம் எழுதுனதே நான் தான் அப்படின்றாரு. ஏன்னா கர்த்தர் அங்க தன்னுடைய விரலினால அங்க எழுதினார், சீனாயில எழுதி கொடுத்தாரு ஒரு கரும்பலகை கல்லாலான ஒரு இத. இங்க அதே எழுதும் போது இந்த பரிசேயர்களுக்கு புரிந்திருக்கணும், இவர் கடவுள் என்பது, இவர் யெகோவா என்பது, இவர் அனைத்தையும் அறிந்தவர் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கணும். அவருடைய இருதயத்தையும் அவருடைய இருதயத்தின் ஆழங்களையும் புரிந்து கொள்ளக்கூடியவர். தாவீது சொல்றான் இல்லையா, மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று. உள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார்னு 139 சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. நம்ம நினைக்கிற நினைவுகள் கொண்டு எல்லாமே அவருக்கு தெரியும். இங்க கல்லுல எழுதும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இவர் யெகோவா, இவர் கர்த்தர் என்று. அதுதான் இவர் எழுதியே காண்பிக்கிறார். ஏன் வாயால சொல்ல முடியாது, அவரால் எழுதுறார் பாருங்க. இயேசு குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். இங்க கேட்ட கேள்விக்கு பதில் எழுதுகிறார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் தொடர்ந்து கேட்டுக்கிறாங்க, பதில் சொல்லட்டும், இவ செஞ்சது தப்பா ரைட்டா, இவ தண்டனைக்குரியவளா இல்லையா, அவர் சொல்லட்டும். ஆனா கிருபையை இவர் சொல்றாருல்ல, இவர் மன்னித்து விடுறாருல்ல. இவங்க பார்த்தாங்கல்ல நிறைய இடத்துல மோசமான பாவிகள்லாம் இவருடைய கூட்டத்துக்கு மனம் திரும்பினதை பார்த்தாங்கல்ல. அதனால இவர் வாயை அடைச்சிடலாம், இந்த கூட்டத்துக்கு முன்னாடி இவரை பேச விடாமல் பண்ணிடலாம். இவர் சொல்றது தப்பு, இவர் போதனை தப்பு, நாங்க சொல்றதுதான் ரைட்டு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக இவங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல் எறியட்டும் என்று சொல்லி. இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கும் ஆவிக்குரிய மனிதர்களுக்கு ரொம்ப அவசியமான வார்த்தை. இன்னைக்கு காலகட்டத்தில் சபையில இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய வசனம் இது. நாம போடுற வெள்ளை சட்டை வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், வெள்ளை புடவை, இது பரிசுத்தமா இருக்கிறன்றதை காமிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். நான் பரிசுத்தமா இருக்கிறேன்பா, அதனால நான் வெள்ளை சட்டை போடுறேன்பா. மற்றவங்களாம் நான் பரிசுத்தமா இருக்கிறேன்றது தெரிஞ்சுக்கணும், அதனால நான் வெள்ளை சட்டை போடுறேன்பா. நான் பரிசுத்தமா இருக்கிறேன், பார்த்தாலே வெள்ளையாக்குறாரு, பரிசுத்தமா இருக்கிறாரு. இந்த பரிசேயர் சதுசேயர் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு, இயேசு அது சொல்லும்போது சொல்லுவாரு, வீதி ஓரங்கள்ல ஜனங்கள் கூடுகிற இடத்துல நின்று பலர் பார்க்கிற மாதிரி நடந்து கொள்வார்கள், போதிப்பார்கள் அப்படின்றார் இயேசு. வெள்ளை சட்டையை வச்சு
வெள்ளை பேண்ட்டை வச்சு வெள்ளை புடைய வச்சு ஒருத்தரை முடிவு பண்ணிடாதீங்க பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னு. ஏன்னா அவங்க வெளிப்படையா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. வெளிப்படையா இந்த உலகத்துக்கு சொல்ல விரும்புறாங்க, நான் பரிசுத்தமா இருக்கிறேன், என்னை யாரும் ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு. முக்காவாசி அப்படிதான். வெள்ளை சட்டை போட்டா தேவனுடைய பிள்ளை அப்படின்னு எந்த இடத்துலயும் வேற சொல்ல. கர்த்தருடைய பிள்ளைங்க வெள்ளை சட்டை போட்டுக்குவாங்க, இல்ல வெள்ளை புடவை கட்டிக்குவாங்க அப்படின்றது இல்ல. இங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க பாருங்க. அப்போ இயேசு சொல்றாரு பாருங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல் எறியட்டும் என்று சொல்லி. நாம சொல்லலாம், நியாயப்பிரமாணத்துல தான் எழுதப்பட்டிருக்கு பிரதர், விபச்சாரம் பண்ணா கல் எறிந்து கொலை பண்ணணும்னு. அதுதானே இவங்க செஞ்சாங்க, கடவுள் சொல்லாது செஞ்சாங்க. அப்படின்னா அவள் தண்டிக்கப்படணும்னா இவங்களும் தண்டிக்கப்படணும், இவர்களும் மீறி இருக்கிறார்கள். அதனால்தான் நியாயப்பிரமாணம் யாரையும் பரிசுத்தமாக்காது. கட்டளைகளை கடைபிடிப்பதின் வழியாக நாம் பரிசுத்தம் அடைய முடியாது. நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வழிய, இயேசு கர்த்தர் இந்த பூமியில அவதரிக்க போகிறார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி அவர் மரிக்க போகிறார், பாடுகளை பட போகிறார் என்பதை வலியுறுத்துவதற்காக. நம்மளால இது முடியலையே, இந்த கட்டளை ஏன் கடைபிடிக்க முடியல அப்படின்ற கேள்வி இரட்சகரிடத்துல கொண்டு போய் விடும் என்பதற்காகத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் கிருபையும் சத்தியமும் இயேசுவின் வழியாக வந்தது. இயேசு சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும். யாராவது எரிஞ்சாங்களா? நீ பரிசுத்தமா இருக்கிறியா? பரிசுத்த வாழ்க்கைய வாழுறியா? பாவம் செய்யலையே, பாத்துங்க உங்க ஆத்மாவை, பார்த்து பத்திரம் பிரதர் அப்படின்றாங்களா? தே ஆர் த்ரோயிங் ஸ்டோன் அட் யூ. உங்க மேல கல் எறியவர்கள் அவர்கள், அதை மறந்துடாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கல் எறிவாங்க. கல் எறிய தயாரா இருக்கிறவர்கள் தாங்கள் யார் என்று அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. உட்கார்ந்து யோசிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு நிதானம். ஏன்னா அதான் சொல்றேன் பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு விரல் இந்த பக்கம் காட்டுச்சுன்னா மீதி 3 விரல் இந்த பக்கம் காட்டுதுன்னுவாங்க. நம்மள இந்த நியாயப்பிரமாணம் என்னும் போர்வையில மறைந்து கொள்ளுகிறவர்கள் இவர்கள்லாம். நான் சொல்ல, இயேசு சொல்றார், தே ஆர் த worst demons அப்படின்றார் இயேசு. இது ஏன் போறதுன்னு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. நான் அதான் சொல்றேன், என்ன பிடிக்கலனாலும் சபைக்கு வாங்க. இது பெண்ணின்ட்டு வந்து நான் கத்துக்கிட்டது. அவர் அடிக்கடி சொல்லுவார், என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, கம் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்றது. சொல்றாரு பாருங்க. ஏன்னா நான் அதை எடுத்து வாசிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா சொல்லிட்டா மட்டும் போதாது. யோவான் 8:41, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதான இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷனுடைய கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. சத்தியம்னா என்னன்னு தெரியல, அப்புறம் எங்கிறது நிலை நிற்கிறது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். சத்தியம் என்பது அப்படியே எடுத்து பேசுறது இல்லை, நம்மளை அட்டாக் பண்றதுக்காக பேசுறது இல்லை, நம்மளை உடைக்கிறதுக்காக பேசுறது இல்லை, நம்மளை உயர்த்துவதற்காக தான் சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளை மேன்மை உள்ளவர்களாக, இன்னும் நல்ல மனிதர்களாக, நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்து, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்துவது தான் சத்தியம். அதனால்தான் நம்ம வேதத்தோட முதல்ல இட் இஸ் எ குட் நியூஸ் பைபிள் என்று வேதம் சொல்லுது. இட் இஸ் நாட் பேட் நியூஸ். அப்போ இங்க சொல்றாரு பாருங்க, யாரை பார்த்து சொல்றாரு? இத பரிசேயர்களை பார்த்து தான் சொல்றாரு. சாதா ஒரு விபச்சாரத்துல இருந்தவங்களோ, பொய் செஞ்சவங்களோ, சக்கேயு மாதிரி வரி வசூலித்து
லஞ்சம் வாங்கி காசெல்லாம் திருடி வாழ்ந்த ஒரு மனுஷனை கிட்ட சொல்லல கர்த்தர். அவர் சொல்றாரு, சக்கீவே, ஏன் நீ மரத்து மேல உட்கார்ந்துருக்கிற? ஏன் உன்னை நீ தூரப்படுத்திக்கிற? வா, என்கிட்ட வா, நான் உன் வீட்டுக்கு வர ரெடியா இருக்கு. இன்னைக்கு உன் வீட்டுல வந்து உணவருந்துவன்னு சொல்றாரு அவன்கிட்ட. அவனா நினைச்சுக்கிறான், நான் ரொம்ப பெரிய பாவி அப்படின்னு நினைச்சு தூரமா இருந்து பாக்குறான். கிட்ட கூட போறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. இயேசு அவனை தான் கூப்பிடுறாரு, வா வான். கிட்ட கூப்பிடுறது மட்டும் இல்ல, அவன் வீட்டுக்கு வரன்றார். வீட்டுக்கு வரன்றது மட்டும் இல்ல, வந்து உன் வீட்டுல வந்து சாப்பிட போறன்றார். மனம் திரும்புகிற, அவரை விசுவசிக்கிற மனுஷன் இடத்துல கர்த்தர் இப்படிதான் இருக்கிறார். எல்லாரையும் கூட்டு வீட்டுல சோறு போட்டுருவோமா? நம்ம எல்லாரையுமே வீட்டுக்கு கூப்பிடுமா? முதல்ல கூப்பிட மாட்டாங்க. யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தான் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, இல்லையா? ரொம்ப பிடிக்கிறவங்கள தான் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க, இல்லையா? இப்போ இயேசு இன்னைக்கே வந்து அவங்க வீட்டுல சாப்பிடுறான் அப்படின்றாருன்னா, அவன் பரிசுத்தமா இருக்கிறான்னா அவன் வரன்றாரு. அதான் கவனிங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பரிசுத்தவான் வீட்டுக்கு தான் கர்த்தர் வருவாரு, பரிசுத்தவானுடைய இருதயத்துல தான் கர்த்தர் இருக்கிறாரு, வாழ்கிறார் அப்படின்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, ஏன்னா அவர் பாவியை டீல் பண்ண விரும்புறார். அவனை அந்த பலகீனத்திலிருந்து எடுக்க விரும்புறார். அந்த பலகீனத்திலிருந்து அவனை விடுவித்து அவனை நன்றாக்க விரும்புகிறார். பவுல் ஒரு இடத்துல ஜெபிக்கிறார் பாருங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல அவருக்கு. 3 முறை ஜெபிக்கிறாரு. 3 முறையும் கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றாரு. அவர் சொல்லும்போது சொல்றாரு, உன் பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்குன்றார். என் கிருபை உனக்கு போதும். அதான் கிருபை. எடுப்போம் வசனம் 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று அவர் சொன்னார். கர்த்தர் சொன்னார். சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், நீ கிருபையை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த கிருபை உன்னை அந்த பலகீனத்திலிருந்து தூக்கி எடுத்துரும் அப்படின்ற. அதனால்தான் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய ரட்சிப்பு கிருபையினால் உண்டானது என்று வேதம் நமக்கு சொல்லுது. எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு, பரிசுன்னு எழுதிக்கலாம் ஈவுன்ற இடத்துல. கிருபை என்றது தேவனிடத்திலிருந்து உண்டாகிற ஒரு பரிசு, இலவசமானது. பலகீனங்கள் வரும்போது நாம் தேவனிடத்துல ஜெபிப்போனா, என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்றார். இந்த பொண்ணு வந்து நிக்குது பாருங்க, அந்த பொண்ணு சொல்றாரு பாருங்க, அவள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல் எறியட்டும் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுத ஆரம்பிச்சிட்டு, 2வது தடையாவது பார்த்து திருந்தட்டும். இதெல்லாம் உங்க கதையெல்லாம் அவர் எழுதுறாரு. எந்தெந்த கட்டளைகளை இவங்க கடைபிடிக்கல அப்படின்றத அவரு எழுதுறாரு. அதை படிச்சுட்டு கூட, முதல்ல தடவை படிச்சுட்டு கூட அவங்க மனம் திரும்பல. என்னடா இது, நம்ம கதையை எழுதுறாரு, நம்ம என்ன கட்டளைகளை கடைபிடிக்கலையோ அதெல்லாம் எழுதுறாரு, இந்த கட்டளை நமக்கும் தானே அப்படின்னு இல்ல, திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இதுக்கு பதில் சொல்லு, நான் தப்பு செஞ்சேன்தான், தப்பு செஞ்சேன்னு கூட உணரல அவங்க. இதுக்கு பதில் சொல்லு அப்படின்றாங்க. உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல் எறியட்டும் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரையிலும் ஒவ்வொருத்தராக போய்விட்டார்கள். எல்லாரும் போயிட்டாங்க. கவனிங்க, இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவிலே நின்றார். எல்லாம் போயிட்டாங்க.
பாவம் செய்யாம இவங்க சொல்ற மாதிரி பரிசுத்தமா இவங்க வாழ்ந்துருந்தாங்கன்னா ஒருத்தர் கூட நகர்ந்திருக்க மாட்டாங்க. நகர்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. இயேசுவும் அந்த பெண்ணும் தான் இருக்கிறான். நல்லா கவனிங்க, அந்த பெண் நிக்கிறா இன்னும். இவங்க யாரு பாவம் செய்தால் விபச்சாரத்துல கையும் களவாக பிடிச்சுன்னு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அந்த பெண் இயேசு இடத்துல நின்னுக்கிறா, முன்னாடி நிக்கிறா, நகரவே இல்லை. இவளுக்கு புரிஞ்சு போச்சு இயேசு யார் என்பது புரிஞ்சிச்சு. எப்படி புரிஞ்சுக்கிட்டா? இவருடைய கிருபை. கடவுளே நிக்கிறாருங்க முன்னாடி. ஒரு மனுஷனை அவன் நடக்க முடியாம இருக்கிறான், திமிர்வாதம் பிடித்து, அவனை ஓட்டெல்லாம் கிளப்பி அவனை கொண்டாந்து கீழே இறக்குறாங்க. அவர் போய் தட்டுல இடம் இல்லைன்ட்டு. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட அப்படின்றாரு. எழுந்து நடந்து போ வீட்டுக்கு அப்படின்றாரு. சிம்பிளா சொல்லிட்டாரு பாரு. அப்போ அவர் செய்த அற்புதத்தை யாரும் கேள்வி கேட்கல. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யாரு அப்படின்ற கேள்விதான் வருது. அப்ப அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இந்த உலகத்துல அதிகாரம் இருக்குதுன்றார். அவர் என்ன சொல்றாரு, அப்பவே எனக்கு அதிகாரம் இருக்குதுன்றார். மனுஷனாய் பிறந்துதான் வந்திருக்கிறாரு. அப்பவே சொல்றாரு, எனக்கு இந்த பூமியில நான் மனுஷனா அவதரித்த வாழ்ந்த அந்த நாட்டுல எனக்கு அதிகாரம் இருக்குதுன்றார். கடவுள் தன்மையை அவர் அங்க வெளிப்படுத்துறாரு. தான் கடவுள் என்பது அங்க அவர் சொல்றாரு, அங்க காண்பிக்கிறார். எப்படி காமிக்கிறார் பாருங்க. பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு எனக்கு, நான் மன்னிப்பேன் அப்படின்ற ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க. நான் மன்னிப்பேன் தான் அப்படின்றார். நான் மன்னிக்கிறவர் தான் அப்படின்றார். அவர் மன்னிக்கிறவர் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறது தாங்க கிருபை. அதை புரிஞ்சிக்காம நாம் பரிசுத்தமாகி அவருக்கு பிரியமுள்ளவனாக மாறி அவர்கிட்ட கேட்டதெல்லாம் பெற்று நான் பரலோகத்துக்கு போறேன், பாவ அறிக்கையெல்லாம் செஞ்சு அழுது புலம்பி கத்தி போவேன் அப்படின்னா, அது நீங்க இலவசமா கொடுக்கிற ஒரு விஷயத்த விலை கொடுத்து வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதான் ரோமர்ல பவுல் எழுதுறாரு பாருங்க, அழகா எழுதுறாரு பாருங்க. நம்ம எத்தனையோ தடவை வாசிச்சிட்டோம். அது ரோமர் 4. கிரியை செய்கிறவர்களுக்கு வருகிற கூலி கிருபை எனப்படாமல் கடன் எனப்படும். நல்லா கவனிங்க. ஒருத்தன் கிரியை செய்து அதை பெறான்னா அது கடனாக பெறுகிறான் என்று தான் அர்த்தம். அந்த பரிசுத்தத்தை அவன் அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். கடன் என்ன, அவன் திருப்பி கொடுக்கணும். ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, கீழே அடுத்த வசனத்துல, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிற இடத்தில் விசுவாசிக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாய் எண்ணப்படும். என்னன்னா, பாவ மன்னிப்பு என்பது கிருபையினால ஈவினால் உண்டாகிறது. மன்னிப்பு என்பது ஃப்ரீ தான். தேவனிடத்துல நாம் பெறுகிற மன்னிப்பு இலவசமானது. அதனால்தான் அந்த கிருபை என்று அங்க எழுதப்பட்டிருக்கு. இயேசு இங்க பாருங்க, இந்த பெண்ணை சொல்றாரு பாருங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க, அவ மட்டும் நிக்கிறா. ஆனாலும் அவ தைரியமா நிக்கிறா பாருங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? எங்கம்மா அவங்களெல்லாம் காணோம் அப்படின்றாரு. அவ்வளவு இதா விபச்சாரத்துல பிடிச்சு கொண்டு வந்து வச்சாங்க. அவங்களெல்லாம் திட்டி விரட்டி அனுப்பல அவரு. நீ கெட்டவன், நீ இப்படி பண்ற அப்படின்ட்டு 4 சாப வார்த்தைகளை சொல்லி எல்லாரையும் திருத்தல. ஓடுறியா இல்லையா அப்படின்லாம் சொல்ல அவரு. அவர்களுடைய பாவத்தை இந்த நியாயப்பிரமாணத்தின் வழியாக உணர்த்துறாரு. ஓடி போகிறப்போ நடந்துலாம் போயிருக்க மாட்டாங்க. வேகம் ஏன்டா வந்தோம் அப்படின்னு ஆயிடுச்சு அவங்களுக்குலாம். நம்ம கதைலாம் வெளியே வந்துடும் பொழுது. ஆனா இந்த பெண்ணோட மறைவாய் செய்த ஒரு விஷயத்த வெளியரங்கமாய் அவர்கள் கொண்டு வந்து ஒரு பப்ளிக்ல கொண்டு வந்து சொல்றாங்க. எல்லா கூட்டத்தின் முன்னாடியும் அவளை அசிங்கப்படுத்துகிற அந்த மனப்பான்மையோடு வந்து நிக்கிறாங்க. ஆனா
அவர்கள் தாங்கள் செய்த தவறு மற்றவங்களுக்கு தெரிந்து விடக்கூடாது. எங்க வெளியே ஒரு வாயை விட்டுற போறாரு, எழுதுறாருங்க பிரமாணத்தை. பிரமாணத்தோட நிக்காம பேரையும் சேர்த்து எழுதுனாருன்னு வச்சுங்க, என்ன ஆகுறது? இவங்க மானம் போயிடும். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவராகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றாங்க. தண்டனை கொடுக்கலையா அப்படின்ற. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் தண்டனை கொடுக்கிற தகுதி அவர்களுக்கு இல்லை என்று. நியாயம் செய்கிற தகுதி, நியாய தீர்ப்பு அளிக்கிற தகுதி அவங்களுக்கு இல்லைன்றது அவர்களுக்கு தெரிகிறது. தீர்ப்பிடாத, அவனை பாவி என்று தீர்ப்பிடக்கூடாது, அந்த தகுதி உனக்கு கிடையாது என்று சொல்றாரு. அவன் பாவியா இருக்கிறான் அப்படின்ற, இல்ல பரிசுத்தமா இருக்கிறான்ற முடிவு எடுக்கிற உரிமை உனக்கு கிடையாது. யாருக்கும், எந்த மனுஷனுக்கும் கிடையாது. தீர்ப்பிடுற உரிமை கர்த்தருக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. நானும் நீங்களோ யாரையும் தீர்ப்பிடுற இடத்துல இல்ல. இவங்க தீர்ப்பிட்டாங்களா வந்து கேக்குறாங்க. கேக்குறாரு, அந்த பெண்ணிட்ட கேக்குறாரு. அதற்கு அவள், இல்லை ஆண்டவனே என்றார். இல்ல, கர்த்தர் அவங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய செய்தி அதுதான். பரிசேயருக்கு, சதுசேயருக்கு, இன்றைக்கு சர்ச்சில் இருக்கிறவர்களுக்கு, இந்த மாதிரி போதிக்கிறவர்களுக்கு, இல்லை இந்த மாதிரி நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு சொல்றது இதுதான். தீர்ப்பிடுகிற அதிகாரம். பாவம் செய்யறானா இல்லையா, சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இவங்க இந்த தப்பு பண்றாங்க, அந்த தப்பு பண்றாங்க, அந்த பாவத்தை பண்றாங்க, அவர் அங்க பார்த்தேன், அவர் அப்படி இருக்கிறாரு, குடும்பத்துல இப்படி இருக்கிறாரு, அப்படி இருக்கிறாரு அப்படின்ற அந்த தீர்ப்பிடுகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அந்த தீர்ப்பிடுகிற அதிகாரம் கிடையாதுன்னுக்குள்ளேயே நம்ம பேசுறது தப்பு. ஒருத்தர் ஆராயக்கூடாது, ஜட்ஜ்மெண்டலா ஆயிடக்கூடாது. அதான் இங்க சொல்றாரு, யாரும் உன்னை தீர்ப்பிடலையானுக்குள்ள அவர் சொல்றா, யாரும் என்னை தீர்ப்பிடல. போனாங்களே இவங்கெல்லாம் திருந்திட்டாங்கன்னு நினைச்சீங்களா? இவங்கெல்லாம் திருந்தறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. நான் சொல்றது திருந்த மாட்டாங்கன்னு சொல்ல, நாங்களாம் அது அந்த பிரசங்கத்துல தான் வந்தோம், புரியுதுங்களா? அதனால திருந்த மாட்டாங்கன்னு சொல்ல. ஆனா உட்கார்ந்து தங்களை நிதானித்து வேதத்தை அறிந்து கொண்டாங்கன்னா தான் அவங்களால திருந்த முடியுமா வழி. அவர் சொல்லிட்டாரு, அதனால நான் இன்னையில இருந்து வாய மூடின்னு இருக்க போறேன்னா அவங்களாம் இருக்க போறது இல்லை. கொஞ்ச நாள்ல மறுபடியும் யாரையாவது பார்த்தாங்கன்னா, என்ன பிரதர் கலர் சட்டெல்லாம் போட்டுன்னு வரீங்க, ஜீன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறீங்க, டிஷர்ட்லாம் போட்டுக்கிறீங்க, வெள்ளையை போடுங்க பிரதர், அதுதான் கர்த்தருக்கு உகந்தது. நகைலாம் போடாதீங்க, பொட்டுலாம் வைக்காதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு அதையே பிரதான போதனையா பண்றாங்க பாருங்க. பரிசேயரை குறித்த, சதுசேயரை குறித்த, புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்னு இயேசு சொல்றார். அவர்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்கன்றார், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னாரு. விபச்சாரத்துல பிடிபட்டு வந்தால அவளை பார்த்து அவளை சொன்னாரா, இவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருங்கன்னாரா? பாவிகள் வந்தபோது இவங்ககிட்ட ஜாக்கிரதையா இருங்க, எல்லாம் சர்ச்சுக்கு வந்துக்கிறாங்க, இவங்ககிட்ட ஜாக்கிரதையா இருங்கன்னாரா? கிடையாது. ஏன்னா அது உங்க பரிசெயரை குறித்து, புளிப்பு மாவாகிய இந்த பரிசெயரை குறித்து எச்சரிக்கை. என்ன, ஏன் புளிப்பு மாவுன்றாரு? நல்ல மாவோடு அதை கலந்தா என்ன ஆயிடும்? அதுவும் புளிப்பேறிடும். அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய போதனை உங்களுக்குள்ள வராமல் இருக்கட்டும் அப்படின்ற. அதுதான் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எறியட்டும். இந்த வசனம் மனசுல இருந்ததுன்னா நம்ம யாரையும் பாவிகளாக தீர்ப்பிடவே மாட்டோம். சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பிடுவதில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே என்றார். நானும் தீர்ப்பு இல்லை, நான் தீர்ப்பிடுறதுக்காக வரல. நம்ம இயேசுவோட மிஞ்சின விசுவாசி இல்லை,
மிஞ்சின போதகர் இல்ல. இயேசு என்ன சொல்றாரு? நானே உன்னை தீர்ப்பிடலாமா? நான் தீர்ப்பிடுறதுக்காக இல்ல, நான் தீர்ப்பிடுறதுக்காக வரலன்றாரு. நமக்கு அவர் புதிய உடன்படிக்கையில எப்படி வாழ்வதென்றும் சொல்லி கொடுத்துட்டு போறார். ஏன்னா கிருபை நிறைந்தவராய் அவர் வந்தாருன்னு வேதம் சொல்லுது. அதனால்தான் அந்த இன்ட்ரோடக்ஷன் முன்னுரை மாதிரியே இதை அவர் எழுதிட்டார் யோவான். இதை பேஸ் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்ற யோவான் 1:14 இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தார். நல்லா தெரிஞ்சுங்க, சத்தியம் எவ்வளவு முக்கியமோ கிருபை அவ்வளவு முக்கியம். கிருபையை கொண்டுதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்பே நமக்கு கிருபையினால இலவசமாய் கொடுக்கும் போது மற்ற எல்லா காரியங்களும் கிருபையினால தான் நமக்கு உண்டாகுது. அதனால கிருபையை புரிந்து கொள்றது ரொம்ப முக்கியம். பிரதர் எப்படி இருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய கிருபையினால் நல்லா இருக்கிறேன் பிரதர். அந்த கிருபை தான் என்ன பிரதர்? அது தெரியாம நம்ம அப்படியே வாயில அப்படியே சரளமா அது ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ட் மாதிரி, நான் எதுவும் தகுதி இல்லை, அவரா கொடுத்தார், ரைட்டு தான். தகுதியற்றவனுக்கு தகுதியை கொடுப்பது தான் கிருபை, அன்மெரிட்டட் ஃபேவர். யாருக்கு தகுதி இல்லையோ அவனுக்கு தகுதியை கொடுப்பது தான் கிருபை. இங்க சொல்றாரு, நானும் உன்னை தீர்ப்பிடல அப்படின்றார். தீர்ப்பிடலன்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு தண்டனை கொடுக்கல, நான் தீர்ப்பிடுற ஆள் கிடையாதுமா. நல்லா தெரிஞ்சுங்க, கையும் களவமாக விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட பெண் அவ. இன்னைக்கு சமுதாயத்துல ஒஸ்ட் பாவம் எதுனா விபச்சாரம் செய்யறவ தான் அப்படின்னு இன்னைக்கும் நம்ம சொல்றோம் இல்லையா? பொய் சொல்றதெல்லாம் நம்ம பாவமா எடுக்கிறது இல்ல. அப்பா அம்மாவை மதிக்காம நம்ம நடக்கிறது இல்லை, அவங்கள கவனிக்காதது, அதெல்லாம் பாவம்னு வேதம் சொல்லுது. அவங்கள கவனிக்காது, அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செய்யாம இருப்பதெல்லாம் பாவம் சொல்லுது. அதெல்லாம் விட்டுருவாங்க. அப்பாவை கவனிக்க மாட்டாங்க, அம்மாவை கவனிக்க மாட்டாங்க. ஆனா நான் விபச்சாரம் செய்யல பிரதர், நான் வேசி இடத்துல போனதே இல்லை பிரதர், நான் சிகரெட் குடிச்சதே இல்லை பிரதர், நான் தண்ணி போட்டதே இல்லை பிரதர். உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு வேதம் சொல்லுத. அதை நீ செஞ்சு அது பாவமா அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா அவங்க செய்யற பாவத்தை அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். இந்த மாதிரி பேசுகிறவர், நீ பாவம் செஞ்சியா, பரிசுத்தமாகிறியா, அதை காத்துக்கன்றவங்க தங்கள் பாவங்களை படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. அது நமக்கு புரிவதில்லை. அவங்க நமக்கு இன்னும் பெரிய ஸ்பெஷலா கர்த்தரிடத்துல இருந்து வந்த வார்த்தை மாதிரியும், அது வெளிப்பாடு மாதிரியும், இன்னும் ஒரு பேக் பண்ணி கர்த்தர் கிஃப்டா கொடுத்த மாதிரியும், இவங்க மற்றவங்களுக்கு அதை இலவசமா கொடுக்குற மாதிரியும் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி பண்ணாதான் பிரதர் அவங்க திருந்துவாங்க. ரோமர் 3:24 எடுத்து வாசிச்சு பாருங்க. விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. நானும் நீங்களும் நீதிமான்றது அவர் மேல கொண்ட விசுவாசம் தான். கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பேசணும்னா ஒவ்வொரு காரியத்தையும் பேசிக்கிட்டே போகலாம், நேரம் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா இதை முடிச்சாரு. அவர் சொல்றாரு, நான் தீர்ப்பிடல அப்படின்றார். சொல்றாரு பாருங்க, அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். போய் வான்னு சொல்லி அனுப்புறாரு. போயிட்டு வாமா அப்படின்னு சந்தோஷத்தோடு அனுப்புறார் கர்த்தர். இன்னைக்கு இந்த பொண்ணு கிருபையை அவள் புரிந்து கொண்டான். இவள் கர்த்தரை சரியாய் புரிந்து கொண்டான். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை பெந்தகோஸ்து நாள்ல 120 பேரோட இவ இருந்திருக்கலாம். அப்படி அங்க இல்லைனாலும் புதிய ஏற்பாட்டு சபையில இவள் ஒரு விசுவாசியாக, ஒரு நல்ல விசுவாசியாக வாழ்ந்திருக்கும். ஏன்னா இவள் அந்த கிருபை இவளுக்கு தெரிந்திருக்கிறது.
தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற பரிசு, ஈவு, தகுதி, அதுதான் கிருபை. இந்த கிருபை என்ற வார்த்தைய, ஏன்னா இதை சொல்லிட்டு முடிக்கிறது சரியா இருக்கும். நான் முடிச்சுட்டா இந்த இதை அடுத்த வாரம் விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்கும். அது ஒருவேளை உங்களுக்கு அது ஆழமா பதியாம போயிடும். அதனால சொல்ல விரும்புகிறேன். கிருபை 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 என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனா அந்த மூல பாஷையில நீங்க வாசிச்சீங்கன்னா அது என்ன வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, லவ்விங் கைண்ட்னஸ். இல்ல ஃபேவர். இந்த 3 வார்த்தை வந்திருக்கு. லவ்விங் கைண்ட்னஸ், அது ஒரே வார்த்தையும் எடுத்துக்கலாம், 2 வார்த்தையும் எடுத்துக்கலாம். ஃபேவர் அப்படின்ற அந்த 3 வார்த்தைகளை கொண்டது தான் அந்த கிருபை. நம்ம கிருபைன்னு படிக்கிறதுனால அது என்னன்னே புரிய மாட்டேங்குது நமக்கு. கிருபை கிருபை கிருபன்றோம், எது கேட்டாலும் கிருபை கிருபன்னு பாட்டு பாடுறோம். எப்படி இருக்கிறீங்க பிரதர்ன்னு கேட்டா கிருபை பிரதர். ஆனா அந்த கிருபைனா என்ன? மூல பாஷையில அது என்ன சொல்லுது? ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். நல்லா கவனிங்க, கிருபை உன்னை விட்டு விலகாமலும். அதோட நிறுத்திடுறேன். கிருபை உங்களை விட்டு விலகாது அப்படின்றார். இது புதிய உடன்படிக்கைய முன்குறித்து சொல்றாரு. நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், கீழே உடன்படிக்கை அப்படின்ற வருது, நீங்க வாசிக்கலாம். சொல்லும் போது கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருப்பதாகன்றார். நம்ம வாசிச்சோம் எபேசியர் 2:8, அது ஈவு, இட் இஸ் எ கிஃப்ட். கிருபை என்பது கிஃப்ட். அது அந்த கிஃப்ட் கிருபைன்றது என்ன? அது விலகாதுன்றாரு. இதை நீங்க இங்க கிருபைன்னு எழுதுனதை நீங்க கேத்தலிக்லயோ இல்லை ஆம்பிளிஃபைட்ல இந்த மாதிரி இடத்துலலாம் எடுத்து வாசிங்கன்னா லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்ற வார்த்தையை போட்டிருக்காங்க. அப்போ லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னுக்குள்ள தேவனுடைய அன்பு. கிருபை என்பது என்ன? தேவனுடைய அன்பு, தேவனுடைய தயவு, தேவனுடைய மன்னிப்பு. இதுதாங்க கிருபை. கிருபைன்னு நம்ம சொல்லிடுறோம், அது என்னமோ ஒரு ஸ்பெஷல் வேர்டு. அது வேர்டா தான் தெரியுது ஒழிய அதோட அர்த்தம் என்ன? லவ்விங் கைண்ட்னஸ், ஃபேவர். ஆனா தமிழ்ல அந்த கைண்ட்னஸ்க்கு தயவு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இங்க சொல்றாரு தேவனுடைய அன்பு, தேவனுடைய தயவு, தேவனுடைய மன்னிப்பு. இதுதாங்க கிருபை. சும்மா கிருபை கிருபைன்னு சொல்லின்னு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். தேவன் நம்ம மேல காட்டுகிற அன்பு, தேவன் நம்ம மேல காட்டுகிற தயவு, தேவன் நமக்கு கொடுத்த அன்பு, தேவன் நமக்கு மன்னித்தார் பாருங்க, அதான் அன்பு. ஒவ்வொரு முறையும் நான் போய் நிற்கும் போது அவர் மன்னிக்கிறாரு பாருங்க. அது என்னவோ பண்ணுது உள்ள, எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை அந்த தயவு, அவருடைய அன்பு எனக்குள்ள ஏற்படுத்துது. என்னடா இது, இவர் என்னை இவ்வளவு நேசிக்கிறாரு. நம்ம தவறு செய்தாலும் நின்று பிரசங்கம் பண்ணும்போது எந்த மாற்றமும் இல்லை. அவர் எப்படி இருந்தாரோ அப்படிதான் இருக்கிறாரு. அந்த அன்பு என்னைக்குமே மாறாது. ஆண்ட்ரூ வுல்மாக் சொல்லுவார் பாருங்க, ஒருத்தன் பேங்க கொள்ளடிச்சு ஜெயில கொண்டு போய் போட்டாங்க. அவன் கொள்ளடிக்கிற எண்ணம் வரத்துக்கு முன்னாடி கடவுள் எப்படி அன்பு செஞ்சாரோ, இவனை தூக்கி ஜெயில போட்ட பிறகு, இவன் தப்பு செஞ்சு ஜெயில போட்ட பிறகும் அப்படியே தான் அந்த ஜெயிலுக்குள்ளேயும் அவர் அன்பு செய்யறாரு. புரியுதுங்களா? இதான் கிருபை. சிம்பிளா விளங்கிக்கணும்னா இதுதான். அந்த கிருபையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இவ்வளோ திரும்ப திரும்ப சில விஷயங்களை பண்றோம், இல்ல எதர்ச்சியா பண்றோம், இல்ல எப்படியோ பண்ணிடுறோம். பண்ண பிறகும் தேவன் இடத்துல எந்த மாற்றமும் இல்லை.
அவரும் கோவப்படல, அவர் தண்டிச்சு இல்லை, தீர்ப்பு இல்லை. அவர் நம்மகிட்ட அப்படியே ரத்த சிவப்பான கண்ணோட அப்படியே பயங்கரமா நிக்கல. உன்னை ஒரு வழி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லல, கோபமா இல்லை, வருத்தத்தோட இல்லை, நம்மளை விட்டு விலகி நிக்கல, அப்படியே தான் இருக்கிறார். அந்த அன்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். நான் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட என் பாவத்தெல்லாம் சொல்லி அறிக்கைட்டுன்னு இருந்தீங்கன்னா எந்த இருதயத்திலையும் மாற்றம் இருக்காது. நீங்க எத்தனை தடவை அந்த பாவத்தை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா நீங்க செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. வாயில என்ன அறிக்கைட்டுமோ அதுதான் நடக்கும். அதை நீங்க திரும்ப திரும்ப திரும்ப, அது பழைய ஏற்பாடு, அது அங்க கிருபை இல்லை, அங்க நியாயப்பிரமாணம் தான் இருந்தது. அதனால அது சரி அவன் உணர்றான்னா என்னன்னு பாக்குறதுக்கு தான் அது. அது பழைய இதுல தாவீது அழுதான், போனான், எல்லாம் பண்ணான். ஆனா கிருபை என்பது என்ன தெரியுங்களா? நாம என்ன மோசமான தவறுகளை செய்து அவரிடத்துல இந்த பெண்ணை போல வந்தாலும் அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே இல்லை, நம்ம பரிசுத்தமா இருந்திருக்கலாம்னு நான் சொல்றேன், இருப்பாங்கன்னு சொல்லல. ஆனா அதே தான் கர்த்தர் பாக்குறாரு. அதுக்கப்புறம் நம்மள அதை உணர்ந்துட்டோம்னா அந்த அன்பு நம்மளை மாத்திரும். அதை தான் நான் சொல்றேன். ஸ்டெப் ஸ்டெப்பா தான் மாறும். டக்குன்னு நான் ஒரு ஆயிட்டேன் அப்படின்றது இல்லை. கர்த்தர் என்ன தொட்டார் பிரதர், அன்னையிலிருந்து நான் பாவமே செய்யல பிரதர், அவ்வளோ நான் பரிசுத்தமா இருக்கிறேன் பிரதர் அப்படின்றதுலாம் அம்பக். நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றது தப்பு. இருந்தாலும் அதை யூஸ் பண்ணதுக்கு நான் ஒன்றும் அது தப்பு நான் எடுக்கல. அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலைன்றேன் நான். அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, தவறு செய்த பிறகும் அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. புதிய உடன்படிக்கையின் மக்கள், அவருடைய ரத்தம் எவ்வளவு பெரிய விலை பெற்றது, எவ்வளவு பெரிய விலையை அவர் நமக்காக கொடுத்திருக்கிறாரு அப்படின்றது தான் அங்க. நமக்கு வேணா அது இலவசமா இருக்கலாம் மன்னிப்பு, ஆனா அது அவருக்கு இலவசம் கிடையாது. சும்மா எடுத்து அவரு கொடுத்துட்டாருன்றது இல்ல. அவர் அங்க சிலுவையில பாடுகளை பட்டாரு, அங்க அவரு ஏளனம் பண்ணப்பட்டார், அவர் துன்பப்பட்டார், காயப்படுத்தார், மக்களால புறக்கணிக்கப்பட்டார், ஏளனப்படுத்தப்பட்டார், வச்சாங்க, சாட்டையால அடிச்சாங்க, அரைஞ்சிருப்பாங்க, ஆணிகளால கடவுனாங்க, சிலுவையில தூக்கி அவ்வளவு அவமானம் என்று யாரும் கிட்ட கூட போக மாட்டாங்க. இந்த சிலுவையில் அறையிருந்தவங்க கிட்ட பார்க்க கூட மாட்டாங்க அவங்கள. ஏன்னா அவ்வளவு கொடுமையான பாவம் செஞ்சு அவங்கள நம்ம பார்க்க கூடாது அப்படின்றது தான் அவங்களோட இது. அவ்வளவு கொடுமையானவங்க அப்படின்னு. அது என்னன்னா அவருக்கு கொடுமை இல்லை, நம்ம தான் அது, நாம தான் அப்படி இருந்தோம். கடவுள் நம்மளை பார்க்காத சுத்த கணரா இருந்தாருன்னா நம்மளாம் அப்படி இருந்தோம். தேவன் நம்மளை எவ்வளவு அன்பு செஞ்சாருன்னா அந்த கல்வாரியில அவ்வளவு நம்மளை பண்ணாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த அந்த வசனம் எடுத்து 54, இனிமேல் நான் உன்மேல் கோபப்படுவதில்லை, கோபம் கூட பட மாட்டேன் அப்படின்றாரு. இன்னைக்கும் நான் சொல்றேன், தவறுகளை செய்யும் போது தேவன் கோபப்படுவதே இல்லை. அதே அன்பு, அந்த அன்பு ஒரு தாயின் அன்புலாம் கிடையாது. இந்த உலகத்துல தாயின் அன்பை விட மேலானது இல்லைன்றாங்க. இந்த உலகத்துல வேணா இருக்கலாம், கடவுளுடைய அன்பு தாயின் அன்பை விட 1000 கோடி மடங்கு பெருசு. நான் அனுபவிச்சிருக்கிறேன் அவரை. இந்த கர்த்தரை நான், அந்த கிருபையை நான் ஒவ்வொரு நாளும் அது என்னை மாற்றி இருக்கிறது. என எல்லா விதத்திலிருந்தும் என்னை தப்பித்து என்னை நீதிமானாக்கி என்னை சரியாக்கி சரியான பாதையில அந்த அன்பு நடத்துகிறது. அதனால்தான் கிருபை என்பது இஸ் லவ்விங் கைண்ட்னஸ். தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு தான் கிருபை. அந்த கிருபையை இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இந்த கட்டளைகளை கண்டுபிடிக்கிறவங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு கொஸ்டின் அவங்களுக்குள்ள இருக்கு, தேவன் என்னை அன்பு செய்கிறாரா, என்னை நேசிக்கிறார், உங்க கடவுள் அன்பு, இன்னும் கடவுள் என்னை அன்பு செய்யற மாதிரியே தெரியல, இன்னும் நான் பிரச்சனையில பாடுகள் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் சரியில்லை, அவர் என்ன அன்பு செய்யறாரு கேட்டு சொல்லுங்க பிரதர் அப்படின்றாங்க. ஐயோ, அவர் அன்பு செய்யறத நம்ம ஈஸியா ஒவ்வொரு நாளும் பண்ணி, நம்ம தவறு செய்யும் போது அவர் நம்ம தவறு செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. அந்த அன்பு இருக்குது பாருங்க, அது அப்படிதான் அந்த அன்பை ருசிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அந்த அன்பை நான் ருசிச்சேன்னா நிறைய ருசிச்சிருக்கேன். அதனால என் இருதயம் நிறைய மாறி இருக்கு.
தேவனை அது இன்னும் நம்பவும் ஆரம்பிக்குது. அவரை நம்பலான்னு சொல்லுது. ஏன்னா என் பாவ விஷயத்திலேயே அவர் அப்படி இருக்கும்போது, நம்முடைய பாவ விஷயத்திலே அவர் அப்படி இருக்கும்போது, மற்ற காரியத்துல நம்மோட எப்படி இருப்பார்? யோசிச்சு பாருங்க. அதான் அந்த அன்பை நம்ம உணர்ந்துட்டோம்னா எல்லாமே நம்முடையது தான். எல்லாரும் எழுந்து நிற்போம். கிருபையை புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.